ஐந்தாவதாக பார்க்கிறோம், எதை தொடர்ந்து கொள்ள வேண்டுமா? சமாதானத்தை தொடர்ந்து கொள்ளுங்கள். சமாதானத்தை தேடி அதை என்ன செய்து தொடர்ந்து கொள். சங்கீதம் 34 சங்கீதம் 14 வசனம் சொல்லுகிறது, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். எதை தொடர வேண்டும்? சமாதானத்தை தொடர வேண்டும். Seek peace and pursue it. சமாதானத்தை தேடுங்க, அதை தொடர்ந்து கொள்ளுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இதே வசனத்தை தான் பேதுருவும் எழுதுகிறார். 1 பேதுரு 3:11 பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று பேதுரு அதைத்தான் எழுதுகிறார். கண்பார்களே, ஆண்டவர் நம்ம எதற்குத்தான் அழைத்திருக்கிறார் சொன்னால், கலகத்திற்கு அழைக்கல, சண்டைக்கென்று அழைக்கல. எதுக்காக அழைச்சிருக்கிறார்? சமாதானமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென். சண்டைகள் நாட்டுக்கு நாடு சண்டைகள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தேவ சித்தமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த மாதிரி இப்படி சண்டை போட்டு நாட்டுக்கு நாடு சண்டை போடுறாங்களே, தேவ சித்தமா அது? சொல்லுங்க, இந்த மாதிரி திறந்து. தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தம் கிடையாது. நாட்டுக்கு நாடு சண்டை போடுறது தேவ சித்தம். சமாதானமாக இருப்பது தான் தேவ சித்தம். ஆமென். நாட்டுக்கு நாடும் சரி, வீட்டுக்கு வீடும் சரி, வீட்டுக்கு உள்ளேயும் சரி. ஆமென். எல்லாம் எப்படிதான் இருக்கணும்? சமாதானம் தான். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். சமாதானமா இருக்கும்படிக்கே தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதையே நீங்களும் தொடருங்க. ஸ்தோத்திரம். சமாதானம் இருக்கும்படிக்கு தான் நம்ம அழைச்சிருக்கிறார். அதனால சண்டை நடக்குதுன்னா தேவ சித்தம் கிடையாது. கடைசி நாட்கள் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்கள்ல யுத்தங்களை பற்றிய செய்தி கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க? இப்படிலாம் நடக்கும், பின்னால என்ன சம்பவிக்க போதோ அதெல்லாம் முன்கூட்டி சொல்லியிருக்கிறார். ஆகவே குடும்பத்திலையும் சரி, நாட்டிலையும் சரி, என்னதான் இருக்கும்? சமாதானம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதைத்தான் நம்ம தொடரணும். 1 Corinthians 7:15 இப்போ வாசிக்க வேண்டாம், அது வந்து பின்பகுதியிலையும் எழுதப்படும். சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் சொல்லி 1 Corinthians 7:15 வாசிக்கிறோம். சோத்திரம். நம்முடைய தேவன் எதற்கு காரணர் என்று சொன்னால், அவர் கலகத்திற்கு காரணர் அல்ல. அதான் புரிந்து கொள்ளும். நம்முடைய தேவன் எதற்கு காரணர்? சமாதானத்திற்கு காரணர். ஆமென். ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அவர் காரணர், தவிர கலகத்திற்கு